திமுகவை போல ஒரு கொடூர மனது படைத்த ஒரு கட்சி எந்த காலத்திலும் இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்ததன் மூலம், கொளத்தூரிலேயே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை மண்ணை கவ்வ வைத்ததன் மூலம் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 3 ஆண்டு காலம் மீண்டும் மீண்டும் சிறைக்கு வந்த பிறகு கூட இந்த உழைப்பு வீணாகி விடுமோ என்ற அச்சமும் பயமும் எனக்கு இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்ததன் மூலம், கொளத்தூரிலேயே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை மண்ணை கவ்வ வைத்ததன் மூலம் தமிழக மக்கள் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை சரியான முறையில் புரிந்து கொண்டு முதல்வர் திரு விஜய் அவர்கள் இதுவரை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் செய்தித்தாள்களில் பார்த்த வரையில் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அமைத்துள்ள இந்த கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக தனது ஆட்சி காலத்தை நிறைவு செய்து தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதே எனது விருப்பமாக முதல்வரிடம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக அட்வைசரி போர்டே குண்டாஸ் ரத்து பண்ணுறோம், சஃபிஷியன்ட் இல்லை இவருக்கு மேலே குண்டாஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசை இப்போ விஜய் தலைமையிலான தமிழக அரசை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வழக்கமாக அட்வைசரி போர்டுக்கு போய் அப்பியர் ஆன பிறகு குண்டாஸை அந்த அட்வைசரி போர்டு ரத்து பண்ணாங்கன்னா அந்த ஆர்டர் பிரிசனை ரீச் ஆகிறதுக்கே மினிமம் இட் வில் டேக் 8 to 10 days. என்னோடய விஷயத்தில் திங்கக்கிழமை நான் அட்வைசரி போர்டு முன்னாடி அப்பியர் ஆனேன். வெட்னஸ்டே ஹோம் டிபார்ட்மெண்ட்டு என்னோட ஆக்ட் 14 டிடென்ஷனை ரத்து செய்து அரசாணையை சிறைக்கு அனுப்பியிருந்தது. அந்த அரசாணையை படித்த வகையில் முதல்வர் திரு விஜய் அவர்களே தலையிட்டு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக குண்டர் சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று உத்தரவிட்டதன் விரைவாகத்தான் நான் இவ்வளவு விரைவாக உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். அருண் ஐபிஎஸ் இன்னும் போஸ்டிங் கொடுக்காம காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காங்க சார். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கடந்த 4 ஆண்டு காலமாக 5 ஆண்டு காலமாக அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்ததனால்தான் கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவினார். இதையெல்லாம் பார்த்ததனால்தான் திமுக ஆட்சி மீண்டும் வராது என்று அத்தனை எதிர்க்கட்சிகள் அத்தனையும் பிரச்சாரம் செய்தன. அதில் முதல்வர் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ இந்த 3 ஆண்டுகளாக சவுக்கு மீடியா ஊழியர்கள் ஒவ்வொருவரும் சந்தித்த துன்பங்கள் என்ன, என் தாயார் ஏன் இப்படி அகால மரணம் அடைய வேண்டும் என்பதையெல்லாம் தாவே கவிஞரும் சரி முதல்வர் அவர்களும் சரி பார்த்து கொண்டு தான் இருந்திருப்பார்கள். ஸோ அருண் ஐபிஎஸ் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ முதல்வர் நிச்சயம் எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாரை வேணுமானாலும் சந்திக்கிறதுக்கு நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். முதல்வர் அழைப்பு விடுத்தால் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த ஆட்சியில் ஊடக சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக திமுகவை போல ஒரு கொடூர மனது படைத்த ஒரு கட்சி எந்த காலத்திலும் இருக்க முடியாது. தமிழகத்தில் இதற்கு முன்பு எவ்வளவோ முதல்வர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஊடகங்களிடம் கெஞ்சுவார்கள், கேட்பார்கள் கொஞ்சம் கம்மியாக திட்டுங்க என்று. ஆனால் எதிர்த்து பேசும் ஊடகங்களையும் அந்த ஊடகத்தில் பணியாற்றுபவர்களையும் சிறையில் அடைத்த கொடுங்கோல் அரசாங்கம் திமுகவை தவிர வேறு எந்த அரசும் கிடையாது. முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஊடகங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன விமர்சனங்களையும் கவனத்தில் கொண்டு பல்வேறு திருத்தங்களை செய்திருக்கிறார் என்பதை அவரது செயல்பாடுகளிலிருந்து நான் பார்க்க முடிகிறது. ஸோ ஊடகங்களாக இருக்கட்டும், இன்னொன்று தற்போது தமிழகத்தில் அமைந்துள்ளது ஒரு கூட்டணி ஆட்சி என்பதால் மேலும் கூடுதலாக ஜனநாயகம் இருக்கும். விஜய்க்கு தெரியாமல் விஜயின் காவல்துறையினர் ஏதாவது ஒரு நெருக்கடிகளில் ஈடுபட்டால் கூட கூட்டணி கட்சிகள் இப்போது அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய கட்சிகளே திரு விஜய் அவர்களிடம் இதை சுட்டிக்காட்டும் என்பதால் தமிழகத்தில் ஊடக சுதந்திரம் வலுவாக இருக்கும். திரு விஜய் அவர்கள் ஆட்சியில் சிறப்பாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தமிழக வரலாற்றில் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்குங்க. இந்த கூட்டணி ஆட்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2004 மற்றும் 2009 ஆகிய ஆண்டு காலங்களில் மத்தியிலே
மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆண்ட அந்த 10 ஆண்டு காலத்தில் தான் இந்தியா மிகச்சிறப்பான பொருளாதார வளர்ச்சி அடைந்தது. இந்தியா உலகமே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது இந்தியாவின் ரூபாய் வளர்ச்சி அடைந்தது. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இது எல்லாமே அந்த கூட்டணி ஆட்சி என்ற ஒரே காரணத்தால் பல்வேறு கட்சிகள் சேர்ந்து இத்தகைய நலத்திட்டங்களை மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் மிக முக்கியமாக இன்று வரை செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திட்டம், இது எல்லாமே அந்த கூட்டணி ஆட்சியில் அமைந்தது. அதனால் இந்த கூட்டணி ஆட்சியும் சிறப்பாக செயல்படும். இப்போ டூவோபோல் இருந்துச்சு, ஏடிஎம்கே டிஎம்கே இருந்த வரைக்கும் பல்வேறு குறைகள் அதில் இருந்தன. அந்த குறைகள் இந்த கூட்டணி ஆட்சியில் நிவர்த்தி செய்யப்பட்டு செம்மையாக செயல்படும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. 8 பேர் தலித் அமைச்சர்கள் வந்து இந்த அமைச்சரவையில் இருக்காங்க. வரலாறுலேயே வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் சமூக நீதி ஆட்சி தரோம்னு சொல்கிற திமுக ஆட்சியிலே அது இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் வந்து அது இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க 8 தலித் அமைச்சர்கள் ஒரு அமைச்சர்கள்? தமிழக வெற்றி கழகம் பெற்ற வெற்றியானது பணம், சாதி, மதம், வயது இவற்றை எல்லாம் கடந்து தமிழக வெற்றி கழகம் வாக்குகளை பெற்றிருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த காரணத்தினால் என்ன கேட்டீங்க? இந்த காரணத்தினால் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு இந்த சாதிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், இந்த சாதிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலன்னா இந்த சாதி ஜனங்க கோச்சுப்பாங்கன்ற அச்சம் திரு விஜய் அவர்களுக்கு துளியும் இல்லை என்று நான் கருதுகிறேன். சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள் 70 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தை ஆண்டிருக்கின்றன. 8 தலித் அமைச்சர்களை நியமிக்க வேண்டும் என்று ஒரு கட்சிக்கு கூட தோன்றவில்லை என்பதை இந்த நேரத்தில் நாம் ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கணும். ஸோ கண்ணை மூடிட்டு யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் 8 தலித்துகளை அமைச்சராக்குவேன் என்று விஜய் சொல்லக்கூடியதே சமூக நீதியில் அவர் தீவிரமாக கவனம் செலுத்துவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. சார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகள் சொல்றது அந்த அரசாங்கம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த அதிகாரிகளை தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த அரசு வந்து மாற்றி இருக்கிறது. அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அவங்க வந்து சொந்தமா யோசிச்சு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு. இந்த நடவடிக்கைகள் ஒன்றே, குறிப்பாக ஆவினுக்கு நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிய நியமனம் எல்லாம் நீங்கள் கணக்கில் கொண்டு பார்த்தீர்கள் என்றால், இந்த நியமனங்களே நாட்டில் நடக்கும் அத்தனையையும் திரு விஜய் அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார், அல்லது திரு விஜய்க்கு ஆலோசகர்களாக இப்போது இருப்பவர்கள் கவனித்துக் கொண்டிருந்திருக்கின்றனர். ஒவ்வொரு விஷயமாக கையில் எடுத்து நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றனர் என்று மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் இந்த ஆட்சியின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கிறது. முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது வழக்கு செய்யப்பட்டது. யாருங்க? அமைச்சர் சேகர் பாபு சார். இல்ல, அதெல்லாம் அரசோட ரகசியம், எனக்கு தெரியாது. சரிங்களா? வழக்கு பதிவு செய்யப்பட்டு நான் ஒரு ஊடகவியலாளனாக என்னுடைய பணியை நெறி தவறாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே விருப்பம். எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. இவ்வளவு கொடூரத்தை எனக்கு செஞ்ச போது கூட நான் திமுக ஆட்சியை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு தானே இருந்தேன். அப்போது ஒரு பிளசண்டான அரசு இருக்கும்போது குறைகளை சுட்டி காட்டுறதுல என்ன தயக்கம் இருக்க போகுது எனக்கு? அதனால ஊடக சேர்ந்து நான் ஏற்கனவே சொன்ன கேள்வி பதில் சொன்ன மாதிரி அவர்கள் வந்துட்டு மீண்டும் நம்ம ஆட்சி தான் வரப்போகுது 5 மாசத்துக்குள்ள, எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இதே ஸ்டாலின் தானங்க 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம்னு சொன்னாரு. பாவம், வயசாயிடுச்சு, விட்டுருங்க. நன்றி. ஆகாஷ் அப்படியே நில்லுங்க. நெருக்காதீங்க.